கடவுள் எதுக்கு ரொம்ப திருச்சபைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு காலையில் பாப்பா ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுச்சு. நல்ல ஒரு கேள்வி ஆக்சுவலாக. ஐ ஃபர்காட் யுவர் நேம். ஜெருஷா கேட்ட கேள்வி, இவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குதே அப்படின்னு. அப்போ நான் அந்த கொடுத்த ஒரு பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சர்ச்சில் ரொம்ப சத்தமாக பாடுறாங்க. அது கடவுள் இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தலைங்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு சர்ச்சில் நல்லா அமைதியாக பாடுறாங்க சிஎஸ்ஐ சபை, கர்த்தரின் இப்படி பாடினா தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் அங்கே போய் உட்காந்துருவாங்க. அகேசு சாமி நல்ல ஜிஞ்சாக்கு சிச்சாக்கு ஜிஞ்சாக்கு இது இந்த கும்பல்லாம் இங்கே பெந்தைகோசுக்கு வந்து உட்காந்துருவாங்க. இயேசுக்கு படத்தை பார்த்தா தான் எனக்கு கடவுள்னு ஒருத்தன் இருக்கிற மாதிரியே தெரியுதுன்றவங்கள கத்தோலிக்க சபையில் கொண்டு கடவுளை உட்கார வைக்கிறார். பாதம் கழுவுனாதான் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குதுன்னா அவனை கொண்டு உட்கார வைக்கிறார். ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையில் இயேசு எனக்கு நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்ன உடனே இயேசு கடவுளே இல்லைன்னு நாத்திகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் யெகோவாவின் சாட்சின்னு ஒரு கும்பலை கர்த்தர் உருவாக்குனார். அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தேவன் இன்னொரு ஆள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு போனவங்க. கடைசியாக நான் சொன்னது யாருக்காவது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது ராஜசேகர்? யெகோவாவின் சாட்சி இயேசு கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இவருக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கும்பலை கடவுள் உருவாக்குறாரு. எல்லாம் கடவுள் அனுமதிக்கிறார். புரியுதாம்மா? என்ன புரிஞ்சுதுமா? இப்போ யெகோவாவின் சாட்சிகளுடைய நம்பிக்கை சரியா தப்பா அப்படின்னா தப்பு. அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு யார் இல்லை, ஆனால் இயேசு தேவன் இல்லை, இயேசு கிறிஸ்து தேவன் நான் சொல்கிறேன், ஆனால் தேவன் இல்லைன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். இவர் எப்படிங்க தேவன் சொல்லிட்டு இவன் கடவுளே இல்லைன்ற கொள்கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்காக வேண்டி தான் கடவுள் பல சபைகள் அங்கே உருவாக்கி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக இங்கே என்ன காட்டு கத்துறான் சார், பெந்தகோசுக்காரன் என்ன கத்துறான் சார்ன்ட்டு ஒரு புதுசாக வந்தவன், நீ அதுக்காக நீ இந்துத்துவத்துக்கு திரும்ப போண்டிய தேவை கிடையாது, பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, நல்லா தாளாட்டு பாடி விட்டுருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு கூப்பிட்டு அங்கே கூட்டு உட்கார வச்சுருவாங்க. அப்போ நல்லா தான் இருக்குதுப்பா, நல்லா அருமையாக இருக்குதுப்பா. அப்போ அவனுடைய சைக்காலஜிக்கு தக்கவாறு கர்த்தர் ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்கார். திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ சிஎஸ்ஐயில் வந்து இங்கே இடி விழுந்த மாதிரி பாட்டெல்லாம் சிஎஸ்ஐயில் கேட்காது. என்ன சொல்றேன்னா, வந்து உக்காந்தமா இப்படியே போயிடும். அப்படியே ஒரு அது ஒரு மணி நேரமா ராசியர் 2 மணி நேரம். ஆமாம், சியோனில் 2 மணி நேரம், லூக்கா சர்ச்சில் 1 மணி நேரம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்ன பிரிவுகளை கர்த்தர் அனுமதிச்சிருந்தாலும் இது அவ்வளோ பிரிவுக்கும் இடையில் நம்முடைய புரிதல் கெப்பாசிட்டிக்கு தக்கவாறு அங்கங்கே சில பிரிவுகளை கதவு, இது எல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஆனால் ஜாதின்னு சொல்லக்கூடியது வந்து நம்முடையது அல்ல. இது அவ்வளோ பிரிவுக்கு ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இது பெந்தகோஸ்டில் உள்ள 10,000 பிரிவு எல்லாத்துக்கும் பைபிள்லேருந்து ஒரு வசனம் எடுத்து பேசுவார் அந்த பாஸ்டர். த ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச் வில் ப்ரீச் சம்திங் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். ஆனால் ஜாதிக்கு பைபிளில் வசனமே கிடையாது. இது நம்முடைய கொள்கை கிடையாது. ஜாதிங்கிறது பைபிள் கொள்கை கிடையாது. இட் கேம் ஃப்ரம் வேர்? இட் கேம் ஃப்ரம் இந்துத்துவா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஜாதி கிறிஸ்தவ கொள்கை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க? ஜாதி வந்து கிறிஸ்தவ கொள்கை கிடையாதுன்னு சொல்கிறவங்கலாம் கை வைத்துங்களேன். காஸ்ட்டுக்கும் இந்த காஸ்ட்டுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆக்சுவலாக உங்களில் கொஞ்சம் பேர் கை உயர்த்தலை. ஒரு தம்பி இப்படி உயர்த்திட்டாரு, மனசாட்சி கட்டுப்பட்டு உயர்த்திட்டு கீழே போட்டார். ஏன்னா முடியல, அவரால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல. ஏன் தெரியுமா தப்பு நமக்கு தெரியல அப்படின்னா, அம்பேத்கர் 6 லட்சம் தலித் இந்து மக்களை அழைத்து கொண்டு பௌத்த மதத்துக்கு போன காரணம் இது சாதி பிரச்சனை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். 423 தலித் இந்து மக்கள், ஒரு 430 இந்து மக்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் ஒரே நாளில் இஸ்லாத்துக்கு போனதுக்கு காரணம் கிறிஸ்தவர்களுடைய ஜாதி பிரச்சனைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 1984 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள, அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில், இன்னைக்கு தென்காசி மாவட்டத்திலே மீனாட்சிபுரம் என்ற கிராமத்திலே 900 தலித் இந்து மக்கள் ஒரே நாளில் இஸ்லாத்துக்கு போனது காரணம் கிறிஸ்தவன் ஜாதி பார்க்கறதுனாலங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கிறிஸ்தவன் ஜாதி பார்க்க கூடாதுன்னு சொல்லும்போது சுவிசேஷ ஊழியக்காரரை என்கிட்ட கோவப்படுறாரு. காரணம் என்ன?
நாம எல்லாம் மதமாத்தம் பண்ண முயற்சி பண்ணுறோமே தவிர திருந்தணுங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு அதெல்லாம் நம்ம திருந்த மாட்டோம், அவனை திருத்துவோம். நமக்கு ஆசை பக்கத்து வீட்டுக்காரனை திருத்தணும், நம்ம திருந்தணும். ஓ நோ, நம்ம திருந்தக்கூடாது, அவனை திருத்தணும். நான் என்ன சொல்லேன், நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நம்மையே நம்மால் மாற்ற முடியாமல் இருக்கும் பொழுது பிறருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பிறரை நம்மால் எப்படி மாற்ற முடியும்?